வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நம்ம நேற்று ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட்டெல்லாம் கிடச்சிது. ஆனால் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பெருசாக வந்து ஹோல்ட் ஆகாமல் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா 24,700 24,800 இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து டச் பண்ணும்போது ஒரு 24,700 800 வந்து டச் பண்ணிட்டு மேலே போகும்போது சல்லு நல்லா போயிடுது. அதுக்கப்புறம் இந்த லெவலை வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கும்போது நல்லா சல்லுன்னு இறங்கிடுது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த மூவ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து இருந்தது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 1 hour சார்ட்லேயோ இந்த 50 minute சார்ட்லையோ எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அகெயின் வந்து இந்த 24,400 ஒரு 24,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 2 3 4 5 டோட்டலாக ஒரு 6 நாட்களாக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. வீக்லி அனாலிசிஸ்லேயே நம்ம வந்து சொன்னது தான் நமக்கு இந்த 24,700 24,800 இந்த லெவலை வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து உடைக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்சுகளில் வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த 24,700 800 வந்து உடைக்க முடியாமல் இதுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 24,400 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போது பையிங் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 700 800 டச் பண்ணும்போது செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 hour சார்ட்டில் இந்த ஏரியாலாம் வந்து டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வந்து இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் வந்து பையிங் செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் அவுட்டோ வந்து கொடுக்காமல் வந்து சுற்றிட்டுருக்கு. இப்படி வந்து தான் பார்க்கணும். நமக்கு வந்து இந்த 24,400 24,800 இது ஏதாவது பக்கம் வந்து உடச்சிட்டு வந்து போகணும். அப்படி போச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரேலி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நேற்றே நம்ம வந்து சொன்னது தான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து காலையில் இந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கடா வந்து ப்ரைஸ் எங்கேயுமே வந்து ஒரு யூட்டர்ன் வந்து அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,700 இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்கிற அந்த செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஏன்னா எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்ட்டு நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உடச்சிட்டு அப்படியே வந்து மேலே வந்து போயிருந்தாங்க. போயிட்டு சடனாக வந்து யூட்டர்ன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 5 minutes கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகும்போது நாம் வந்து சொல்லிட்டோம் யூட்டர்ன் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்டெரக்டாக வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைலான ஒரு டவுன் மூவ் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஆல்ஃபே ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 24,350 ஒரு 24,650 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து போனதுக்காக ஒரு புல் பேக் மாதிரி வந்து இந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இன்னையோட லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். பை சான்ஸ் இன்னையோட லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. அப்போ அகெயின் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போது வரைக்குமே வந்து தோணுது. பை சான்ஸ் இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு 2 நாள் தான் வந்து ட்ரேடிங் செஷன் வந்து இருக்குது. ஃப்ரைடே நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து லீவு. ஸோ அதன் காரணமாக 2 ட்ரேடிங் செஷன் இருக்கிறதுனால வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அந்த வாலட்டைலான மூவ்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது வந்து ஒரு பிரேக் டவுனோ வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு நல்ல மூவ் வந்து இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 1 or 2 daysக்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 5 ட்ரேடிங் செஷனில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூவ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து சொல்கிறேன்.
ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு ரேலி நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அது இந்த 24,700க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு வந்து மேலே வந்து போகணும். அல்லது இந்த 24,350 வந்து ஒரு பிரேக் அவுட் போட்டுட்டு வந்து கீழே போகும்போது நல்ல ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு 5 ட்ரேடிங் செஷனில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,487, ஒரு 24,500 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸ்பைரிக்கு இன்னும் வந்து 2 ட்ரேடிங் செஷனில் வந்து இருக்குது. நாளைக்கு அகெயின் நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ரேஞ்ச் பவுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்டு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கும். அப்போ ஒரு 24,500 அப்படிங்கிற ரேஞ்சு இப்போது வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 24,400 ஒரு 24,300 இது வந்து ஒரு டவுன் சைடு ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் சைடு ஒரு 24,600 24,700 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆஃப் ஏ ரேஞ்சுக்கு தான் வந்து அந்த டிமாண்ட் ஜோனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுக்கும் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து வச்சுக்கலாம். பை சான்ஸ் இந்த 24,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 24,300 நமக்கு வந்து ஒரு ரேஞ்சஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த இனிஷியல் ரேஞ்சஸை வந்து உடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த இனிஷியல் ரேஞ்ச் வந்து உடைக்க முடியல அப்படின்னா கைண்ட் ஆஃப் அகெயின் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே அந்த ஒரு 300-400 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு உண்டான அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றும். இனிஷியல் ரேஞ்சஸ் வந்து உடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 காலையிலேருந்தே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த 24,650 நான் வந்து எதிர்பார்த்தேன். கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரியூட்டன் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட் வந்து மேலே ஏறிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அடிச்சு விட்ருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரீசெண்ட் ஹை, அதாவது ஒரு 24,650 அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் ஹை. இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஹை வந்து இருக்குது இல்லையா. இப்போ வெறும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த பிரேக் அவுட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 24,650 வந்து ரீசெண்ட் ஹை, அதை வந்து உடச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க. அல்லது இந்த இடத்துல அகைன் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கீழே வந்து இறங்கினாங்க இல்லையா ஒரு 24,650, அந்த இடத்துல கூட நிறைய பேர் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அகைன் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே வந்து சொல்லியிருந்தோம், அதாவது இந்த யூட்டன் அடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு டவுன் சைடே வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ்மெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இருந்தாலும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. அந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ கிட்டத்தட்ட 24,700 24,550 வரைக்கும் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் நல்ல மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து வரைக்கும் வந்துருந்தது 24,650 கிட்ட. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குச்சு. அகெயின் ஒரு 150 பாயிண்ட். ஸோ ஒரு 2 டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் சைடில் உங்களுக்கு வந்து ட்ரிகர் வந்து கிடச்சிருக்கும். மேபி என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,550 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,400 ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,300 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,550 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 24,650 24,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,800 24,700 24,600 24,550 24,400 24,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு எதிராக வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. புல் பேக் வந்து கிடைச்சாலும் பெருசாக வந்து நேத்தோட அந்த க்ளோசிங்கை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே வந்து போக முடியல. அதை இந்த இடத்துல அந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக ஒரு என்ட்ரி உங்களால் வந்து கொடுத்துருக்க முடியும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நேத்தோட க்ளோசிங்
ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ 55,800 55,200 வரைக்குமே வந்து ஒரு மூமெண்ட் 300 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து 55,400 ஒரு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இந்த இடத்துல வந்து உடச்சிருந்தாங்க. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆனதை இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ 55,400 ஒரு 55,000 ஒரு 400 பாயிண்ட் ஒரு மூமெண்டம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, உங்களுக்கு 2 இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் சைடில் உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 55,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் 54,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 54,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 54,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 54,400 54,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,500 55,300 55,200 54,900 54,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு நிஃப்டி 50ல் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தது. மோரார்லெஸ் சேம் தான். எப்படி நிஃப்டி 50 வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருந்தோ அதே மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 80,000 வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,000 பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 79,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 80,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,000 80,800 80,600 80,400 80,000 79,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பெருசாக வந்து மூவ்மெண்ட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கலை. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் நமக்கு நல்லா வந்து கிடச்சிருந்தது. அதனால் வந்து மிட் கேப் நிஃப்டி பெருசாக அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ 12,650 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு 12,550 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் வந்து 12,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,800 12,700 12,600 12,500 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.